ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாமா? என் பிள்ளைய போய் அழைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் கிளாஸ்க்கு கொண்டு வரதுக்காக கிளம்பியாச்சு 4 மணி போல். அப்படியே போயிட்டு அங்காடியில் ஜாமான்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் பழம்லாம் கேட்டவோ அதையும் வாங்கிட்டு 50-50 மட்டும் வாங்கி கொடுங்கம்மானவோ சரின்னு வாங்கிட்டு வந்தாச்சு. தயிர் ஊற்றி சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு, அதனால 1/2 லிட்டர் பால் மட்டும் பசும்பாலும் தயிரும் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் துணியெல்லாம் இப்போ வெளியிலேயே கொண்ட காய போடுறதில்ல, செட்டுக்குள்ளேயே காய போட்டுடுறேன். ஏன்னா அவ்வளோ வெயில் எரிக்குது, துணியோட கலரே சீக்கிரம் மாறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு செட்டுக்குள்ளேயே போட்டுறது. அதோடய மழையும் பெஞ்சதுனால இன்றைக்கி நான் போகும்போது தான் வாஷிங் மிஷினில் துணி போட்டு போயிருந்தேன். அது கரெக்டாக ஓடி ஆஃப் ஆகிருந்தது. அதையும் எடுத்து போட்டுட்டு பாலை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டேன், உர ஊற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு. தயிர் 15 ரூபா, பால் 30 ரூபா. மிளகாத்தூளெல்லாம் இன்றைக்கி மாமா விட்டு அரைச்சிக்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதெல்லாம் எடுத்து உடனே கொட்டி வச்சிடலான்னு சொல்லி கொட்டி வச்சுருந்தேன். நான் சும்மா பேசவே இல்லை, கேமராவுக்கு பின்னாடி நின்றுட்டு பேசிக்கிட்டே இருந்தோம் இன்றைக்கி ஸ்கூல் போயிட்டு வந்த கதையெல்லாம். அதான் சொன்னேன், கேமராவுக்கு பின்னாடி பேசாத, நான் தனியாக பேசுகிற மாதிரி இருக்குது கேமராவில், நீங்கள் உள்ள பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே உள்ள வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.